ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி மார்க்கெட்டுக்கு காய் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. நடந்தே தான் போகிறாங்க. எப்போவுமே நம்ம ராஜி இல்லை மீனான்னு யாருனா கூட போவாங்க. அரசிக்கு படிக்கிறது இருக்கிறதுனால நம்ம கோமதி யாரையுமே கூட கூட்டிகிட்டு போகாமல் அவங்க தனியாக தான் போகிறாங்க. போகிறப்போ நம்ம பாண்டியன் நினப்பு தான், ஏன் இவங்க நம்மளை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. நைட்டு கூட நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறோம். ஆனால் கொஞ்சம் கூட கவலையே படாமல் எந்திரிச்சு நம்மளை பார்த்துட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாங்க. இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற கோவம் போகவே இல்லை. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அதுதான் அரிசி இருந்துட்டு, அப்பா உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன்ப்பா. அம்மா ரொம்ப ரொம்ப பாவம்ப்பா. அம்மா நீங்கள் பேசல அப்படின்றதுக்காக நிறைய ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது உங்களை அவங்க கூட பேச வச்சிடணுன்றதுக்காக என்னென்னமோ சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. தயவு செஞ்சு அம்மா கூட பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாருடா அரிசி, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா. நீ எதையும் மனசில் போட்டு அதாவது கஷ்டப்படாத சரியா. உன் அம்மா கூட நான் பேசாமல் எங்கே போயிட போகிறேன். ஆனால் இப்போதைக்கு உன் அம்மா கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டா. அதிலேருந்து நான் இப்போ வரைக்குமே என்னால் வெளியே எந்திரிச்சு அதாவது அதை மறந்துட்டு வர முடியலப்பா. தயவு செஞ்சு இது விஷயமா நீ என்கிட்ட பேசாத. அதே சமயம் நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்செல்லாம் கவலைப்படாத பாரசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம அரசிக்கு தெரியுது, அப்பாவுக்கு அம்மா மேலே கோவம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பேசாமலாம் போக மாட்டார், கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் நம்ம கூட பேசலையேன்ற ஒரு சோகத்திலேயே பாண்டியன் நினப்பாவே நம்ம கோமதி வந்து நடந்து போய்கிட்டு இருக்கவும் முன்னாடி ஒரு லாரி வருது. அதை பார்க்க கூட பார்க்காம நம்ம கோமதி பாட்டுக்கு அப்படியே நடந்து போகிறாங்க. அந்த லாரிக்காரருங்க ஆர்ன் அடிக்கிறாங்க. அப்போ கூட நம்ம கோமதி அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு நேராக போகவும் அவங்களால பிரேக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து நம்ம கோமதியை இடிச்சிடுறாங்க. கோமதி அப்படியே மயங்கி அதாவது இடித்து ரொம்பவே தூரமாக வந்து விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலையிலுமே நல்லா பலமாக அடிபட்டுருது. அந்த பக்கம் தான் நம்ம பாக்கியமும் மயிலும் வராங்க. இங்கே ஆக்சிடெண்ட் நடந்ததுமே பார்க்குறாங்க. ஐயோ யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கவும் நம்ம கோமதியை பார்த்ததுமே, அம்மா இங்கே பாருமா, அத்தைக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அம்மா உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுமா, அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இங்கே பாருடி, உன் அத்தை தான் உன்னை அந்த வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது மாப்பிள்ளை மனசை கூட நம்ம மாற்றிடலாம். ஆனால் மாப்பிள்ளையே மாறினாலும் உங்கள் மாமியார் இருக்காங்களே, இவங்க கண்டிப்பாக உங்கள் 2 பேரையுமே ஒன்று சேர விட மாட்டாங்கடி. இந்த அம்மா இப்படியே போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி லைட்டாக அவங்களுக்கு நினைவு இருக்குது. இவங்க பாக்கியம் பேசுகிறது எல்லாமே இங்கே நம்ம கோமதிக்கு காதில் நல்லாவே விழுகுது. வழியில் ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே மயில் இருந்துட்டு, ஏம்மா இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் பேசுகிற, அத்தை ரொம்ப பாவம்மா. அந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணின்னு போனதுலேருந்தே அதாவது நம்ம சொன்ன போய் தெரிகிற வரைக்குமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருமே என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் அத்தை என்னை எப்போவுமே ஒரு மனசு காயப்படுற மாதிரி எப்போவுமே சொன்னது கிடையாது. இப்படிப்பட்டவங்களை நான் எப்படியே விட்டுட்டு போகிறது. இல்லை, நான் அத்தையை எப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஆம்புலன்ஸுமே வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாக்கி இருந்துட்டு, நீ எல்லாம் பட்டா கூட திருந்த மாட்டடி, இப்படியா பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யக்கூடாதுடி. அதான் சொல்லுவாங்களே பழமொழி, பாம்புக்கு பால் வாத்தாலும் பாம்போட விஷத்தை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இந்த கோமதியை காப்பாற்றின அப்படின்னா கூட உன் மேலே பரிதாபமெல்லாம் வராதுடி. ஆமாம் இங்கே பாருமா, எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத நீ. நானும் சரவணன் மாமாவும் ஒன்று சேர்றவங்களோ இல்லையோ, அந்த வீட்டுக்கு நான் போகிறனோ இல்லையோ, ஆனால் அத்தையை வந்து காப்பாற்றிடணும். அத்தையை இப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம விட்டுட்டு போக முடியுமா கண்டும் காணாமல்? இல்லைம்மா, கண்டிப்பாக அப்படியெல்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது. அப்படியே விட்டுட்டு ஒரு வேளை போயிட்டேன் அப்படின்னா என் மனசாட்சி என்னை உறுத்தி கொன்று போட்டுரும். என் வாழ்க்கை விஷயம்லாம் அப்புறமா, இப்போது உயிரை தானே பார்க்கணும். நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்ல, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு, மயிலு நீ திருந்தவே மாட்டடி. உன்னோட குழந்தை புத்தியையும் நல்ல புத்தியையும் நல்ல குணத்தையும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்கல. என்ன ஒன்று, உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், கரெக்டான சமயத்தில் நடக்கணுன்றதுக்காக ஒரு 2-3 பொய்யை சொல்லிட்டோம். அதே பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு இவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் நம்மளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய துணிமணின்னு எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் நீ மறந்து போயிட்டியா மயிலு? அம்மா
அதான் நடந்ததெல்லாம் எதுவும் பேசாத, இப்போ அத்தை எப்படியாவது காப்பாற்றணும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே ஆம்புலன்ஸுமே வந்துடுது. உடனே நம்ம பாக்கியம், மயிலு, அதுக்கப்புறம் கோமதி இவங்க 3 பேருமே ஆம்புலன்ஸ்லேயே போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிட் பண்ணிடுறாங்க. நம்ம கோமதிக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆயிருக்கு. இப்போது நம்ம மயில் வந்து டாக்டர் கிட்ட, டாக்டர் டாக்டர் தயவு செஞ்சு என் அத்தையை எப்படியாவது காப்பாற்றிடுங்க, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்திருக்காங்க, முன்னாடி லாரி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு, என் அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இருமா ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், செக் பண்ணி பார்க்குறோம், என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்காங்கன்னு பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் பிளட்டுமே நிறைய லாஸ் ஆகிருக்கு, நீங்கள் ஆக்சிடென்ட் ஆன உடனே தானே இப்போது இவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆமாம் டாக்டர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் எது ஒன்றும் பார்த்துட்டு சொல்கிறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து உள்ளே போயிடுறாங்க. இப்போது நம்ம கோமதிக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட, இங்கே பாரு மயில், நம்ம இனிமேலாம் இங்கே இருக்க வேண்டாம், இவங்களுக்காகலாம் நம்ம இங்கே உட்காந்து கஷ்டப்படணுமா என்ன, இங்கே பாரு அவங்க மாமியார் குடும்பத்தில் உள்ள யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அது கூட எப்படி சொல்ல முடியும், அதான் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே உன்னுடைய ஃபோன் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்களே, அது எப்படி போகும், இப்போ எப்படி தான் இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம மயில் இருந்துட்டு, நான் நான் இது மீனாவோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ எதுக்காகடி அவ்வளோ தூரம் நீ போகணும், அதுவும் இவங்களுக்காக, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்திட்டோம்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம் வா மயில் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அத்தை கண் விழிச்சு பேசுகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் கண்டிப்பாக அவங்க கூட வரமாட்டேம்மா, நான் இப்போவே மீனாவை பார்த்து பேசிட்டு விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி, சரி எக்கேடானா கெட்டுப்போ, நான் வீட்டுக்கு போகிறேன், சுடரு தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து மயிலை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அதாவது ரொம்பவே பயந்த சுபாகம்னு கூட சொல்லலாம். ஐயோ உடனே நம்ம மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே, மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவாங்க, சரி நம்ம மீனா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்குறதுக்காக மீனாவோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. மீனா மீட்டிங்கில் இருக்காங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மீட்டிங் முடிஞ்சதுமே நம்ம மீனா வெளியே வரவும் மயிலை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த மயில் அக்காவுக்கு எத்தனை டைம் சொன்னாலுமே புத்தியே வராது போல், இவங்க அடிக்கடிக்கு ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறாங்களே, இவளுக்கு எத்தனை டைம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோமா, சரி சரி இவங்க நம்மளை பார்க்குற வரைக்குமே இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எதுக்காக தேவையில்லாமல் நம்ம பேசி அவங்கள இங்கேருந்து அனுப்பி விட்டுறணும் அப்படின்றதுக்காக நம்ம மீனா வந்து வெளியே வராங்க. அக்கா என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக நீங்கள் இங்கே வரீங்க, இங்கே என்கிட்ட வந்து பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைக்கா, முடிவெடுக்க வேண்டியவங்கெல்லாம் எங்கேயோ இருக்காங்க, என்னை பார்த்து பேசி நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க, வேணா சொல்லுங்கள், நான் வேணா உங்களுக்கு கழுத்தில் தாலி கட்டிடவா, நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மீனா என்ன மீனா, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகலாம் வரல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை கேட்டுனா நீ பயப்படுது போகிற, நீ உன் மனசை தேத்திக்கோ மீனா, தைரியமாக திடப்படுத்தி வச்சுக்கோ, நான் சொல்ல போகிற விஷயத்த நீ கேட்குறதுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஐயோ நான் எப்படி சொல்லுவோம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் மயில் வந்து கோமதிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க, பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. அக்கா அத்தைக்கு என்னாச்சு, அத்தை இப்போ நல்லா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படவும், உடனே நம்ம மயில் இருந்துட்டு, எனக்குமே தெரியல மீனா, தலையில் அடிபட்டு நிறைய ரத்தமெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு, நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கோம், டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லோரும் அதான் என் நம்பரை எல்லாருமே நீங்கள் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்கள, அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறது, அதான் உன்னை பார்த்து நேர்லேயே சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், சரிங்கக்கா எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே 2 பேரும் பேசிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே இங்கே நம்ம மீனா இங்கே டாக்டரை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் டாக்டர் வந்து கோமதிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுட்டு வெளியே வராங்க. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, டாக்டர் என்னாச்சு டாக்டர், என் அத்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க, ரொம்ப சீரியஸான கண்டிஷனெல்லாம் சொல்லலை, ஆனால் பிளட் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கு, இப்போதைக்கு அவங்க வந்து கண் விழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரு 2 days 3 days போகணும், பிளட்டெல்லாம் லாஸ் ஆகி அவங்க மயக்கத்தில் இருக்காங்க,
அவங்க எந்திரிக்கிறதுக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்தில் இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்க மட்டும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா கூட உங்கள் அத்தையை நீங்கள் உயிரோடு பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அதாவது தலையில் இருந்த எல்லா ரத்தமுமே அப்படியே கசிஞ்சு அப்படியே எல்லாமே வெளியே போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சரிங்க டாக்டர், அத்தை எப்போ கண் விழிக்குவாங்க கரெக்டாக சொல்ல முடியுமா? 2 டேஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு ஒத்து போச்சு, அவங்களுக்கு சரியாக போச்சு அப்படின்னா ஒரு நாளில் கூட கண் விழிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா பயங்கரமாக அழுகுறாங்க. அக்கா, எப்படியோக்கா கரெக்டான டைமுக்கு நீ அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அத்தையோட நிலமை என்ன ஆயிருக்குமோ? ஐயோ, அத்தையை நினச்சி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அதிருது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மயில் இருந்துட்டு, எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு மீனா, எப்படியோ நான் அத்தையை பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிக்கா, நம்ம இந்த விஷயத்த யார்கிட்டையும் நீங்கள் சொல்லலை தானே? யார்கிட்டையுமே சொல்லலை மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, நம்ம எல்லார்கிட்டையுமே இப்பயே சொல்லி ஆகணும், கண்டிப்பாக மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மயில் இருந்துட்டு எல்லார்கிட்டையுமே இப்போ விஷயத்த சொல்லணும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மீனாவுமே யாருக்கு ஃபோன் பண்ணலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம செந்திலுக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்ன இவ வேலை டைமில் நமக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன மீனா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட செந்தில் ரொம்பவே துடிதுடிச்சு போயிடுறாங்க. இதோ நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம செந்தில் வந்து கரெக்டாக நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகல, இப்போது கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு பாண்டியன்கிட்டையும் நம்ம சரவணன்கிட்டையும் விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பாண்டியன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. கோமதி, நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ வருத்தப்பட்ட, நீ கவலைப்படாத கோமதி, உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசணும்னு வந்தேன், ஆனால் நான் உன்னை உதறி காலால் எட்டி உதைக்காத குறை தான், அந்த அளவுக்கு உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு கோமதி, சீக்கிரமாக கண் விழிச்சு என்னை பாரு, நான் பாண்டியன் வந்திருக்கேன் உன் கூட பேசணும்னு சொல்லிட்டு, நான் தவம் இருக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கண் விழிச்சு பாரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, மாமா அழுகாதீங்க மாமா, அதான் கரெக்டான டைமில் மயிலக்கா தான் அத்தையை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மயிலக்கா மட்டும் கரெக்டான சமயத்துக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக அத்தையோட நிலமையே ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம பாண்டியன் வந்து மயில்கிட்ட ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாமா, என்கிட்ட எதுக்காக இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, நீ மட்டும் இல்லைனா கோமதியோட நிலைமை என்ன ஆயிருக்கும், கோமதி இல்லை அப்படின்னா இந்த குடும்பமே உடஞ்சி போயிருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரவணனுக்குமே மனசு இறங்குது. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அக்காவோட நம்பர் எல்லாருமே நாங்கள் பிளாக் லிஸ்ட்டில் தான் போட்டு வச்சுருக்கோம், யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதுக்காக அக்கா ஆஃபீஸ் வரைக்கும் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்பவே லேட்டாக தான் வந்தேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. நானுமே ரொம்பவே பதறி போயிட்டேன், அக்கா மட்டும் இல்லாமல் போயிருந்தா அவ்வளோதான், அத்தையோட நிலமையை கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணன் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். பாண்டியனுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, மயில் ஒன்று இல்லாமல் இருந்திருந்தா கோமதியோட நிலைமை என்ன ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மயிலுமே நல்ல பொண்ணு தான், என்ன ஒன்று அவங்க அப்பா அம்மா கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக இப்படி பொய் சொல்லிட்டாங்க, மயிலோட வாழ்க்கையை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்கெல்லாம் இப்படி சேர்ந்துக்கிட்டு போலீஸ் அது இதுன்னு எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. மயில் ரொம்ப நல்ல பிள்ளை தான், ஆனால் சரவணன் கூட எப்படி சேர்த்து வைக்கிறது, அது நடக்குமா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு கோமதி நல்லபடியாக கண் விழிச்சு வந்துடணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சாமிக்கிட்டையுமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க, கோமதிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவள் எங்கள் வீட்டோட ஆழமரம், அவள் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கதிரும் ராஜியும் சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் யாருமே இல்லை, வீடெல்லாம் பூட்டி தான் இருந்தது. நம்ம அரசியுமே காலேஜ் போயிருப்பாங்க, காலேஜ் முடிச்சுட்டு அவங்களும் அப்போ தான் வராங்க. உடனே நம்ம ராஜி இருந்துட்டு, அரசி அத்தை எங்கே போயிட்டாங்க, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அரசி இருந்துட்டு, எனக்குமே தெரியல அண்ணி, நானுமே காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யாருமே காணோம், அத்தை எங்கேயுமே இந்த நேரத்துக்கு வெளியே போயிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம
இது ராஜி இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி நீ சென்னையில் இருக்கியா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு இப்போ தான்க்கா வந்தேன், வீட்டில் யாருமே இல்லை, அத்தையுமே எங்கேயோ போயிருக்காங்க போல், கோவிலுக்கு போயிருக்காங்களா என்னன்னே தெரியல, இந்நேரத்துக்கு எங்கேயுமே போக மாட்டாங்க, ஆனால் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜுமே பதறி போகிறாங்க. என்ன சொல்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சியில் அழுதுகிட்டே கேட்குறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம ராஜியுமே விஷயத்த சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அரசியுமே கேட்கவும் அரசிக்கிட்ட சொல்கிறாங்க. அரசி பயங்கரமாக கத்தி கத்தி கதறி கதறி அழுகுறாங்க. ராஜி இருந்துட்டு இங்கே பாரு அரசி, நீ அழுகாத வா, நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர், ராஜி, அதுக்கப்புறம் நம்ம அரசி இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு அம்மா எப்படி இருக்காங்க, அம்மாவுக்கு என்ன சொன்னாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனாவுமே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அத்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, 2-3 நாளில் கண் விழிச்சிருவாங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட அவங்களுக்கு, அதாவது அவங்களோட உயிரவே நம்ம பார்த்துருக்க முடியாதுன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. மயிலக்கா தான் கரெக்டான டைமுக்கு அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கதிர் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், அம்மா இல்லாத ஒன்று நான் கண்டிப்பாக எங்களால் யாராலுமே நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிருமே சொல்கிறாங்க. எதுக்காக என்ன எல்லாருமே 3வது மனுஷி மாதிரி பார்க்குறீங்க, மாமாவுமே எனக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க, நீங்களுமே இப்படி தான் சொல்கிறீங்க, நான் என்ன 3வது மனுஷியா, நம்ம வீட்டில் ஒருத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதை கேட்ட யாருமே எதுவுமே மறுப்பு சொல்லலை. நம்ம சரவணனுமே கோவப்படலை. அம்மாவை கரெக்டான டைமுக்கு மயில் தான் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததுலேருந்தே நம்ம மயில் மேலே யாருமே கோவப்படலை. மயில் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அத்தைக்கு நடந்ததில் எனக்குமே இதில் ரொம்ப வருத்தம் தான், ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி. இதனால் கண்டிப்பாக சரவணன் மாமா மனசும் பாண்டியன் மாமா மனசுமே மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது மறுநாள் ஆகுது, நம்ம கோமதியுமே கண் விழிக்கிறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என் கூட பேசுவீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோமதி அதெல்லாம் நீ எதுவும் நினச்சி வருத்தப்படாத கோமதி, நான் உன் கூட பேசுவேன், நான் எப்பவுமே உன் கூடயே தான் இருப்பேன். ஆமாம், எப்படி உனக்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க மார்க்கெட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன், காய்கறி கூட ஒரு சிலது இருந்தது, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணுன்றதுக்காக எல்லாமே வாங்கிட்டு வரணுன்னு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேங்க, போகலான்னு போனேன், ஆனால் உங்கள் நினப்பாவே இருந்தது, நீங்கள் என் கூட பேசலன்னு சொல்லிட்டு அதே நினப்பில் போனேன், முன்னாடி லாரி வரதை கவனிக்காமல் நான் தான் தப்பான ரூட்டில், அதுவும் நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேங்க, லாரி வரதை கவனிக்காமல் நான் பாட்டுக்கு உங்கள் நினப்பாவே போனதுனால தான் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், என்னை மயில் தான் கொண்டு வந்து சேர்த்துனாங்க, அது உங்களுக்கு தெரியுமா, நான் லைட்டாக மயக்கத்திலே இருந்தேன், ஆனால் நடந்த எல்லாமே எனக்கு யாராவது பேசுனாங்கன்னா கூட என் காதில் அப்படியே விழுந்ததுங்க. மயிலும் பாக்கியும் அதான் மயிலோட அம்மா, இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க போல். என் சம்மந்தி அம்மா இருந்துட்டு, இவங்களெல்லாம் என்னத்துக்கு நீ காப்பாற்றணும், இவங்க எப்படியானா துடிச்சு செத்துட்டு போக போகிறாங்க, நீ வா மயில் போகலான்ற மாதிரியெல்லாம் கூட மயிலோட அம்மா வந்து கூப்பிட்டாங்க. ஆனால் மயில் அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்னை அந்த வீட்டில் ஏற்றுக்காமல் போகட்டும், அத்தையோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும், அத்தை அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு மயில் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு தான் என்னை அந்த இடத்துல இருந்தே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. உண்மையாகவே மயில் இவ்வளோ நல்லவளாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக மனசு சேஞ்ச் ஆகிடுது. அதாவது மயிலை வந்து வீட்டுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடணும், சரவணன் கூட ஒன்று சேர்த்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சரவணனுமே, அம்மா இப்போ எப்படிமா இருக்க, இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் நல்லா தான்டா இருக்கேன், என்னை நினச்சி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா மயில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்போது நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட மயிலை உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து நம்ம மீனா கூட்டிகிட்டு வராங்க. மயில் வந்து நிற்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, மயில் நீ மட்டும் இல்லைனா நான் என் பிள்ளைங்களை என் புருஷனன்னு விட்டு எங்கேயோ போயிருப்பேன், எப்படியோ நீ கரெக்டான சமயத்தில் வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துனேன், உண்மையாகவே நீ ரொம்ப ரொம்ப நல்லவதான் மயில், உனக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, என்னை
ஒதுக்கி வைக்கிற மாதிரியே இருக்குது அத்தை. நீங்கள் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுமே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எப்படியாவது உங்களை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மற்ற எதுவுமே என்னுடைய மனசுக்கு தோணவே இல்லை தெரியுமா? ரொம்ப பயந்துட்டேன் அத்தை, உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், தெரியும் மயிலு, நீ எவ்வளோ பதட்டப்பட்ட, எப்படியாவது என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோலாம் இது பண்ணனே எனக்கு நல்லாவே தெரியும் மயிலு. உன் அம்மா கிட்ட சண்டை போட்டு தானே நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்த. உன் அம்மா என்னை கூட்டிகிட்டே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை இதெல்லாம் எப்படி அத்தை உங்களுக்கு தெரியும்? எனக்கு லைட்டாக கேட்டுச்சுமா, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் விடுங்க அத்தை, நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா அதுவே எனக்கு போதும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மயிலு, அது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. என்ன அத்தை ஏதோ சொல்ல வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கோமதியுமே ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குமே க்யூர் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மயிலுமே இப்போது அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ பாக்கியம் இருந்துட்டு, ஹே மயிலு, என்னடி உன் மாமியாரோட உசுரவே காப்பாற்றிருக்க, அவங்க கைமாறா உனக்கு எதுவுமே நல்லது செஞ்சுருக்க மாட்டாங்களே, நீ வா என் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழு, நீ நல்லவதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கவே மாட்டாங்களே. இல்லைம்மா, என்ன எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டாங்க. ஏன் அத்தை நீ ரொம்ப நல்லவ மயிலு, உனக்கு நல்ல மனசு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி சரி அம்புட்டு சொன்னாங்கல்ல, ஏன் உன்னை சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, விடுமா அதெல்லாம் என்னென்ன எப்பப்போ நடக்குமோ அது அப்பப்போ நடக்குமா. ஆனால் அவங்க எல்லாருமே என்னை கையெடுத்து கும்பிட்டாங்க. அதை தான் என்னால் இப்போ வரைக்குமே மறக்கவே முடியல. ஆனால் அத்தையை நான் அதாவது அத்தையை காப்பாற்றினதுக்கு காரணம் அவங்க மேலே வச்சுக்கிட்டு இருந்த உண்மையான அன்பு மட்டும்தான். அந்த குடும்பத்துக்குள்ளே போய் நுழையணும், என்னை சரவணன் மாமா ஏற்றுக்கணுன்ற அந்த காரணமெல்லாம் கிடையவே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட ரூமில் பேசுகிறாங்க. எங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் என் மனசில் பட்டதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க மயிலு பொய் சொல்லிட்டா, ஆனால் இப்படி ஒரு நல்லதையுமே செஞ்சுருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நம்ம பண்ண வேண்டாமாங்க? ஏதோ தப்பு பண்ணுறது, பொய் சொல்கிறதெல்லாம் மனுஷனோட இயல்பு, அதை மன்னிச்சு விடுறது தானே பெரிய மனுஷ குணம். நம்ம பேசாமல் மயிலை சரவணன் கூட ஒன்று சேர்த்து வாழ வைக்கலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கும் அதுதான் தோணுது கோமதி. ஆனால் சரவணன் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சரவணன்கிட்ட பேசுங்க, அவன் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோமதி, நான் இது விஷயமா நான் இது சரவணன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மறுநாள் காலையில் நம்ம சரவணனும் பாண்டியனும் கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம பழனி சரவணன் கிட்ட, டேய் மாப்பிள்ள, கோமதி அக்காவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமேடா, உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாண்டியன் மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே மயிலுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மாமா சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்கவும், இல்லைப்பா மயிலு, சும்மா தான் ஃபோன் பண்ணேன், என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கடைக்கு கிளம்பி வரலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாமா சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை வான்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே ஓடோடி வந்துடுவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. சரி இருப்பா, கடைக்கு வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், நான் சரவணன் கிட்ட ஏதோ ஒன்று பேசிடுறேன்ப்பா. எனக்கும் கோமதிக்கும் ஒரு யோசனை தோணியிருக்கு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவை நாங்கள் சரவணன்கிட்ட சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன விருப்பம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் சரவணனும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற மாதிரி தான் நானும் கோமதியும் முடிவு எடுத்திருக்கோம். ஆனால் சரவணன் இந்த விஷயத்தில் என்ன சொல்லுவான்னு எங்களுக்கு தெரியல. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா. அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்கு முன்னாடி பண்ணது, உங்கள் குடும்பம் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஆனால் அதெல்லாம் அதாவது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொடுத்து பார்க்குறோம். எப்போவுமே நீ அதாவது இனிமே இந்த குடும்பத்துக்கிட்ட எந்த ஒரு உண்மையுமே மறைக்கக்கூடாது. நீ இந்த குடும்பத்துக்கும் சரவணனுக்கும் உண்மையாக இருக்கணும். இது ஒரு வாய்ப்பு தாம்மா உனக்கு. அது மட்டும் இல்லாமல் சரவணன் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுப்பான்னு எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மாமா, இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா, எங்களுக்கு இது போதும் மாமா. நான் ரொம்ப நாளைக்கு வேணா கூட வெயிட் பண்ணுவோம் மாமா. கண்டிப்பாக சரவணன் மாமா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுப்பாங்க. இனிமேல் சரவணன் மாமா கிட்டேயும் சரி, நம்ம குடும்பத்துக்கிட்டையும் சரி, நான் போய் சொல்லவே மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது ரொம்பவே சந்தோஷமாக ஃபோனை வச்சிடுறாங்க. என்னடி எனக்கு பாக்கியம் இருந்துட்டு, என்னடி மயிலு என்னவோ பேசிக்கிட்டு இருந்த போல், யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாண்டியன் சொன்னதெல்லாம் இங்கே நம்ம பாக்கியத்துக்கிட்ட மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் வந்து சரவணன் கிட்ட தயங்கிக்கிட்டே, டே சரவணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனேங்க நம்ம அதாவது சரவணன் கிட்ட மயில் பற்றின விஷயத்த ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த முடிவு உனக்கு சம்மதமாடா? உன் மனசில் என்ன இருக்குது? நீ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுப்பா, உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம். எனக்கும் அம்மாக்கும் இப்படி ஒரு முடிவு யோசனை வந்திருக்கு. நீ என்னப்பா சொல்கிற இது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லி கேட்கவும், சரவணன் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்பா, அம்மா தான் நம்மளோட உலகமே, நம்ம உயிர் எல்லாமே. அம்மாவை மயில் காப்பாற்றிருக்கா. மயிலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். மயில் கூட ஒன்று சேர்ந்து நான் வாழ்கிறதுக்கு ரெடி தான்ப்பா. ஆனால் இனிமே அவங்க என்கிட்ட உண்மையாக இருக்கணும். பொய் மட்டும் சொல்லிட்டு இப்படி ஒரு திரும்பவும் ஏமாத்து வேலையே செஞ்சாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் நான் அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்கவே மாட்டேன். அப்படியே கை கழுவி விட்டுருவேன்ப்பா. ஏதோ அம்மாவுக்காக நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதோட ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சரவணன் திரும்பவும் மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமா? மயில் வந்து இனிமேல் சரவணனுக்கு உண்மையாக இருப்பாங்களா? இல்லை மயிலோட புத்தி குறுக்கு புத்தி தான், அது குறுக்கு வழியில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம சரவணன் மயிலை ஏற்றுக்கிட்டது ஓகேவா, இல்லை அவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் நம்ம சரவணன் வாழ்க்கையை தனியாக பார்த்துக்கிட்டாவே நல்லா இருக்குமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.